வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது ஒட்டுசுட்டான் சாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து பக்தர்கள் வந்து வேட்ட திருவிழாவில் ஒரு வேடர்கள்ற வேடம் பூண்டு இங்கே வாரதை நாங்கள் பார்க்குறோம். உண்மையில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இதுவரைக்கும் இப்படியான ஒரு காட்சியை பார்த்ததில்லை, நேரடியாக பார்த்ததில்லை, காணொலி ஊடாக பார்த்துருக்கிறோம். நீங்கள் இந்த காணொலியை பார்க்கணுன்றதுக்காக அதை பதிவு செய்கிறேன். எந்த காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓம் சிவன் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக சிவன் அருள் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்கு. வந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இப்போ நான் நினைக்கிறேன் அவருக்கு எத்தனை வயசாக இருக்கும். ஐயா வணக்கம். எங்கே அவசரமாக போகிறீங்க? நாங்கள் நேர்த்திக்கடன் செய்கிறதாக. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த நேர்த்திக்கடன் செய்கிறீங்க? நாங்கள் இப்போ ஒரு 10 வருஷமாக செய்கிறோம். இதில் என்ன நன்மை இருக்குது, என்ன தீமை, என்ன நன்மை இருக்குது? ஐயா, இவரை தாண்டி நாங்கள் உலகத்தில் ஒரு வேறையும் கண்ட கிடையாது. சரி, நிகழ்ச்சி இவற்றை அந்த காலம் பிடிச்சி நாங்கள் அறிஞ்சளவில் இதில் இவ்வளவு நன்மையாக எங்களுக்கு இது எங்கேயுமே நடக்காத அளவுக்கு தான் இந்த இடத்துல இந்த திருவிழா நடக்கிறது. இதில் எங்கள் உலகத்தில் நான் எங்கேயுமே பார்க்கல இப்படி இங்கே நடக்கிற மாதிரி. அதே இப்படி இங்கே செய்யணும். இது ஆண்டோண்டி ஈஸ்வரர் சரியோ ஆண்டோண்டி அந்த பழமையாக செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களோட சொந்தடம் யாழ்ப்பாணம். இப்போ இங்கே இருக்கிறீங்களா? முத்தியங்களில் இருக்கிறோம். முத்தியங்களில் இருக்கிறீங்க. இதில் செய்கிறதால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன? சந்தோஷம் இல்லை. எங்களோட நேர்த்திக்கடன் எங்களோட குறைகள் எல்லாம் தீர்க்கப்படும். எங்களோட பிரச்சனைகள் எல்லாம். இனி வார இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அடுத்த வளர்ந்து வர இளைஞர்களுக்கு இல்லை, அடுத்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன? இளைஞர்களுக்கு எங்களுக்கு ஒரு தலைமுறை இல்லை. யுத்தத்தால் ஒரு தலைமுறை இல்லை. ஒரு தலைமுறை நாங்கள் இன்னும் பிந்தி பார்த்தால் தான் எங்களுக்கு இளைஞர்கள் வரும். அப்போ அப்படி விரைவில் நாங்கள் என்னென்று கேட்டால் நாங்கள் இந்த இடைவிட்ட காலத்தை நாங்கள் சமாளிக்கிறோம். அதுதான். அப்போ அதுக்கு இந்த மாதிரியான செய்தி மற்றவர்களுக்கும் இந்த வழிகாட்டி நல்ல ஒரு வழியை காட்டணும். கட்டாயம் காட்டு இறைவனா. சரி ஐயா, ஓகே. வந்து பேருக்காக போய்க்கொண்டிருக்கணும் பாருங்க. ஆலயத்துக்கு அருகாமையில் வந்துட்டோம். எடுத்துக்கொண்டு போகிறத பார்க்குறோம். நாங்கள் நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ வந்து கொண்டே இருக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த முறை வந்து கூடுதலான மக்களின் வரவு இருக்கும் நினைக்கிறேன். வணக்கம். இந்த தண்ணி ஏற்பாடு செய்திருக்கு, இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல வெயிலுக்கு நின்று கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாராக்களுக்கு தண்ணி கொடுக்குறன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை எவ்வளோ காலமாக செய்து கொண்டு இருக்கிறீங்க? இதில் இது உங்களோட நிறுவனம் ஊடாக இல்லை தனிநபரா? இது ஒரு தனியார் வெளிநாட்டில் இருக்கணும். எனக்கு காசு அனுப்பி நான் வாங்கி அது மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கேன். அவரை பேரையும் சொன்னான்னு இல்லை, அது சொல்லலாமா? லிங்கராயா ருக்குமணி சிவன் கோயில். அவர் இந்த நாட்டில் இருக்கிறார், கனடாவில் இருக்கிற சிங்கராசா ருக்குமணி. லிங்கராஜா டாக்டர். நல்ல விஷயம். அவர் வந்து ஒரு வருஷமா செய்கிறாரு. 14 வருஷமா கொடுக்குறாரு. இதுல நியாயமான தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் 2000 போத்தல். அவரை உண்மையில நாங்கள் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும். என்னென்னா இந்த நேரம் வந்து இந்த இடத்துல இப்படி செய்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தண்ணி விட இருக்கு. ஏன்னா தண்ணி சிவன் கோயில்ல தண்ணி விற்கிறத பிஹெச்ஏ தடை செய்திருக்கு. அப்படி அப்ப கடையிலயும் தண்ணி இல்லை, சோடா இல்லை. கோயில் வளாகத்துக்கு சோடா தண்ணி எதுவும் விற்கிறதுக்கு அனுமதி இல்லை. இல்லை. அதால கடையிலும் போட்டு
இந்த தண்ணி கொடுக்கறதால இந்த வலிக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உதவி. பெரிய உதவி. தண்ணி விடாயில நின்று ஒரு விரதம் இருக்க வேண்டிய அவசியம் அது சரி, உண்மையில தான் இது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில 2000 தண்ணி போத்து கடல்ல கடல் லெவல்ல எல்லாம் சாமி வேற இப்ப படைப்போம். கடல் லெவல்ல எல்லாம் கொடுக்குறீங்க இதுல. ஒரு 500 பேருக்கு கொடுக்கக்கூடிய பேக்கெட் பண்ணிக்கலாம். பேக்கெட் பண்ணிருக்கு. உண்மையில நல்ல விஷயம். உங்களோட நீங்கள் யார் என்னன்ற சொல்லுங்க. நான் ரத்தின சுந்தரம் இங்கே தான். நான் கடல் லெவல்கள் இந்த பூசை செய்கிறது. அந்த அக்கா எனக்கு இந்த தண்ணி உதவியை செய்கிறவ 15 வருஷமா செய்கிறேன். 14 வருஷம் இந்த வருஷத்தோட. அப்போ அதை நான் நின்று செய்கிறேன். அது கோயிலுக்காக இந்த பிள்ளைகளுக்காக இந்த பழிக்கிற வீடு அடியார்களுக்காகத்தான் என்கிற இந்த ஏற்பாடு. சரி, ஓகே, சந்தோஷம் பண்ணேன். நன்றி நன்றி. வந்து பாருங்கள், இந்த இங்கே வார பக்தர்களுக்கு வந்து தண்ணி ஏற்பாடு செய்திருக்கணும். இந்த தண்ணி ஏற்பாடு செய்தது ஒரு ஆள் தனி நபர் தான் செய்திருப்பார் நினைக்கிறேன். அவங்கள்ட்டையும் கேட்டறிவோம். இடத்துல பாருங்கள், நிறைய பேர் வந்து சின்னப்படியில் பெரிய ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். நேர்த்திக்கடன் 2 வருஷமாக செய்ய இல்லை, தவிர்க்க முடியாத காரணம். இந்த முறை செய்கிறதுக்கு தான் வந்தோம். கொழும்புலேருந்து இன்றைக்கு தான் வந்தீங்களோ? கொழும்புல நேற்று இரவு திருவிழா பார்த்துட்டு இரவு பஸ் எடுத்துருவோம். சரி, அவ்வளோத்துக்கு நேற்று ஒன்று கட்டாயம் செய்தானே ஆகும். சிவன் தானே சிவன்றது. அப்போ எல்லாத்தையும் செய்து கொண்டா இருக்கிறது. இங்கே என்னென்னு சொன்னால் பின்னேரம் 3 மணிக்குன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நாங்கள் லேட்டாக போச்சுன்னு பார்த்தா அங்கே பூஜை இன்னும் தொடங்கல. அதான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். 5 மணிக்கு கோயிலிருந்து வலிக்கிடுவார் சாமி. அதோடு சேர்ந்து நாங்கள் இங்கே போய் வேட்டையாடி 9-10 மணி போல் கோயிலில் முடித்தோம் என்றால் போய் என்னதானத்தில் சாப்பிட்டு கொண்டு இரவு 11 மணி பஸ் எடுத்துருவோம். பாரணை முடிச்சு தான் வருவேன். ஆனால் நீங்கள் இப்போ இந்த எத்தனை வருஷமாக செய்கிறீங்க இது? இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு 10 வருஷம் தெரியுது. அதுக்கு தெரியாது. நீங்கள் இதை செய்கிறதுக்கு தூண்டி உங்களோட மனநிலையானு நான் நேத்தின்னு சொல்லி தொடங்க இல்லை. ஏதாவது கடவுள் எங்களுக்கு தர, இப்போ நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்களும் கடவுளோடு இருக்கணுன்றதுக்காக தான் செய்கிறோமே தவிர செய்தால் அதே மாதிரி தான் மெட்டாப்பிளை அம்மனுக்கு மூத்தான் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கேன். அங்கே பிரச்சனை செய்கிற நாங்கள் நேத்தி என்று சொல்லிக் கொள்றதை தவிர இதை சாட்டியாவது நான் வந்து செய்யணும் அம்மன்ட்டு என்ற ஒரு இது ஒன்று. அதுக்காக தான். உங்களோட இடமே இதுதான் ஒடிச்சுட்டு அந்த இடம் முள்ளியவடை. நான் அங்கே கொழும்புல மின்சார சபையில் டிப்யூட்டி ஜெனரல் மேனேஜராக இருந்து இப்போ போனவர் தான் ரிட்டையர் நீங்கள். அப்படி இருந்தாலும் நான் விடுறே இல்லை. அது சாமி இதில் சாமி அது தொடர்ந்து செய்யணும். இது இப்படி செய்தால் தான் இந்த எங்களை குழந்தை குட்டிகளையாவது இதை சாட்டி கூட்டி கொண்டு வரலாம். ஆலயத்தவருக்கு அதாவது நேர்த்திக்கடன் என்று சொன்னால் தான் அங்கே பெருங்கள், இல்லைன்னா வராது. அதுண்டா அடுத்த வருஷம் போகலாமண்டு. அப்போ இதை சாட்டி அதுலேயும் கூட்டிகிட்டு வருவோம்னு பார்த்தது இது. ஓகே, சரி, உங்களோட காட்சி சந்தோஷம். நன்றி. நன்றி. ஐயா வந்து ரெடி பண்ற கட்டுறதுக்கு கட்டி பார்க்கலாம். சரியா வருதாண்டு. ஆலயத்துக்கு பின்பகுதியில் இருக்கிற ஒரு காட்டு பகுதி, சிறிய காட்டு பகுதி, அதுவும் வயல்வெளியோடு சேர்ந்த ஒரு காட்டு பகுதியில் தான் இந்த வேலைகள் நடக்க போகுது. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியல. அந்த பகுதிக்கு தான் நாங்கள் இப்போ நடந்து வந்திருக்கிறோம். இனி வழிக்கிடும் வரைக்கும் நாங்களும் நிற்கணும். இங்கே 5 மணி ஆகுன்ட்டு சொல்லினோம்.
திருவிழாவுக்கு வேட்டையாடுறதுக்காக சிவபெருமான் வெளிக்கிட்டது உங்களுக்கு தெரியும். இது இப்போ சிவனாலயத்திலிருந்து வேட்டையாடுற இடத்துக்கு தான் இப்போ சிவபெருமானை வந்து குதிரை பவனியாக அழைத்து கொண்டு போகிறது தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த வேட்டை திருவிழாவை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியான ஒரு அபூர்வமான ஒரு வேட்டை திருவிழாவாக தான் இந்த வேட்டை திருவிழா நடக்கும். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இதுக்கு ஒரு சிறிய ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு போயிடும். தொடர்ந்து காணொலியோட இணைஞ்சிருங்க. இன்னும் நிறைய விடயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து சிறிய ஒரு பூசை செய்து தான் வழிகாட்டு சொல்லினா வேட்டைக்கு வந்தவங்களாம் தயாராகிட்டினா. அது மட்டும் இல்லாமல் வெடிகளெல்லாம் வந்து வேட்டைக்காரராக மாறிட்டாங்க பாருங்கள். ரெடியாகிடும் பாருங்கள். ஆளும் பார்க்கவே எங்களுக்கு ஒரு மயக்கிடக்கு. அந்த அளவுக்கு
வீட்டுக்காரராக மாறிட்டாங்க எல்லாரும். ஓகே, எல்லாருமே பச்சையாயும் கருப்பாயும் தான் இருக்கிறாங்க. இதில் ஆறு எவங்க முதல் நின்ற படியலான்ட்டு தெரியாமல் கிடக்கு. அவங்க சவுண்ட் போடுறாங்களே எல்லாருமே. ஆரண்டே அடையாளம் பிடிக்கல அளவுக்கு. எல்லாருமே இலைக்குள்ளேயே கட்டி நிற்கிறதால ஒன்றுமே எங்களுக்கு ஆறு வரண்டு தெரியாது. இல்லை, நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு வீட்டு திருவிழாவை நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த இடத்துல வீட்டு திருவிழா நடக்கு. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், வயசானவங்க இப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த வீட்டு திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் எனக்கு இப்போ சரியான விருப்பம் இதை பார்க்கணும், இதை பதிவாக்கம் செய்யணும். எல்லாரும் மக்களும், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்க்கணுமென்று ஒரு விருப்பம் இருந்தது. இன்றைக்கு வந்து அது நிறைவேறிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்க்குறத நான் பார்க்குறேன். சின்னாக்கள்லேருந்து எல்லாருமே இந்த இடத்துல நிற்கிறேன். இப்போ நீங்கள் கட்ட போகிறீங்க இல்லாட்டி யாரும் பேர பிள்ளைகள்? உங்களுக்கு தான். என்ன குலை? என்ன குலை? பாகா குலை. என்னத்துக்கான இந்த பாகா குலையில் கட்டுற நீங்கள்? அப்பா அம்மாக்கள்னு இந்த நேர்த்தியை நாங்கள் செய்கிறோம். இது நேர்த்திக்காகத்தான் நீங்கள் இந்த இது கட்டுறீங்க, இந்த அவதாரம் எடுக்கிறீங்க இந்த வீட ரெண்டு பாருங்க. அண்ணன் வந்து அப்பா அம்மான நேர்த்தியை வந்து நிறைவு செய்கிறதுக்காக எத்தனை வருஷமா நீங்கள் இப்போ இது செய்து கொண்டு வரீங்க? எனக்கு தெரியாத காலத்துலேருந்து செய்யணும். என் அம்மாக்கள் அப்பா என்ன கொண்டு வந்தா சின்ன இந்த அம்மாச்சி கொண்டு வந்தா அப்பா அம்மா அவள் மடியில் வச்சு என்ன இவடன் நேர்த்தி எனக்கு வருத்தம் வந்து நேர்ந்து அவன் அந்த மடியில் இருந்தே நான் உடனே வந்தேன். எனக்கு அப்பா சொன்னார் அம்மாச்சி நேர்ந்தவன் அந்த நேர்த்தி எனக்கு நான் செய்யணும். ஆனால் அந்த உங்களுக்கு அந்த காலம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்த காலம் அப்போ இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? 55 வயசுக்கு முதலே நீங்கள் இந்த வந்து அந்த 55 வயசுன்ற ஆரம்பம். அப்போ அந்த 55 வருஷம் 55 வருஷமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வாரீங்க. புது அனுபவமே எங்களுக்கெல்லாம். நாங்கள் நினைச்சோம் இது வந்து சும்மா வந்து தெரியும் இந்த அனுமான் உடுப்பால் போட்டு ஆடினு வீட்டு திருவிழாக்களுக்கு அப்படின்ட்டு தான் நாங்கள் நினைச்சது. இது இந்த குளவாட்டி வர முழுக்க நேர்த்தி ஐயா வீட. இதெல்லாம் நேர்த்திக்கு தான் செய்யணும், சும்மா செய்யலை. அது இதுக்குள்ளே தான் கடைசியாக சிவபெருமானை கொண்டு வந்து வைக்கிற இடம்னு சொல்லி
நீங்கள் இந்த திருவிழாக்கு வேட்ட திருவிழாவுக்கு தானே வந்திருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ காலமாக வாரீங்க, உங்களோட அனுபவத்தை இருக்கு எனக்கு சொல்லுங்கள். நான் 3 வருஷ காலமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வாரீங்க. 3 வருஷமா நீங்களா ஆறியல் ஒரு எந்த இடம் நீங்கள்? முள்ளியோலேருந்து வாரீங்க. சரி சரி சரி, உங்களுக்கு இந்த ஆடக்குள்ள உங்களோட அனுபவம் எப்படி இருக்கும், உங்களோட மனநிலையில் எப்படி இருக்கும்? உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? எனக்கு இப்போ 76 வயசில் நீங்கள் அப்படி செய்யக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்கு மனநிலை? நல்ல மாதிரி இருக்கு. சந்தோஷமாக ஒரு சிவனை பார்த்த மாதிரியே இருக்கும். நேரே எனக்கு போயிட்டு ஆடுறத விட எனக்கு என் கோயிலுக்கு வர்றது எனக்கு நல்ல ஒரு விருப்பம், நல்ல சந்தோஷம். சரி ஐயா, நீங்கள் 3 வருஷமாக தானே வாரீங்க. இந்த 3 வருஷத்துக்கு முதல் வாரத்துக்கு உங்களுக்கு இந்த இதை தூண்டினது என்ன, இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுமென்று? முருகன் இவன்கிட்ட வரணுமென்று சொல்லி எனக்கு ஒரு வருத்தமாக கிடந்த நான். என்ன வருத்தமாக இருந்த நீங்கள்? கால் இருந்தது. சரி சரி. வீட்டக்காரராக நிற்கிறேன் பாருங்க. எங்கள் அம்மா விடு. யாரும் கிட்ட போவில்லை, பயமாக கிடக்குது. நாளை யூடியூப்லாம் பாரு. அம்மன் கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். இந்த அம்மன் கோயிலில் போய்த்தான் இதில் இருந்து
சிவன் வந்து வெளிக்கிடும் சிவன் கோயிலை நோக்கி நாங்கள் நடந்து கலைச்சி போட்டோம் தான் பிரச்சனை. வயலுக்குள்ளே உங்கள் உடம்பெல்லாம் கறி. இதில் பாருங்கள், இப்போ வந்து இந்த அம்மன் கோயிலிருந்து இப்போ வழிகட்டினா இன்னும் சொற்ப நேரத்தில் சிவன் கோயில் அடிக்கு நாங்கள் போயிடுவோம் நினைக்கிறேன். இதுவரைக்கும் நான் இப்படியான ஒரு வேட்ட திருவிழாவை நான் பார்க்கல. ஆனால் உண்மையில் ஒட்டி சுட்டான் சிவன் ஆலயத்தில் வந்து இது ஒரு ஸ்பெஷல். பாருங்க, இந்த இதுக்குள்ள வயல்வெளியிலிருந்து இப்போ சிவனை வந்து அழைச்சி கொண்டு வரினோம். எல்லாம் பேடவருக்கு வெளிக்கிட்டவங்களாம் வந்து விட்டுருக்குறாங்க. ஆலயத்தில் வந்து உங்களை முதல் கண்டு காய்ச்சினாங்க. இந்த வீடத்தில் உங்களை பார்க்குறது நடந்து வாங்க, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி நடந்து வர? நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்கள் உங்களோட அனுபவத்தை. இந்த முறை என்னம்மா இந்த வீடத்தில் நடந்த போன முறைகளோட பார்க்க இந்த முறை குறைவோ? இந்த முறை குறைவா ஆக்கள்? போன முறை இதை விட கூட. என்னத்துக்காக இந்த முறை இதில் ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து ஜூஸ் குடிக்கிறேன் பாருங்க. பக்தர்கள் வந்து பாருங்க, ஒரு இயலாத பிள்ளைய கூட ஒரு அண்ணன் வந்து தள்ளி கொண்டு வரதை நாங்கள் பார்க்குறோம். இவ்வளோ மக்கள் வந்து ஒன்றிக்கிறோம் இந்த இடத்தால. நிறைய பக்தர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் இதுவரைக்கும் இப்படியான ஒரு காணொலியை நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு பெருமளவிலான மக்கள், பெருமளவிலான பக்தர்கள் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மாவட்டங்கள்லேயும் இருந்து வந்ததை நாங்கள் பார்க்குறோம். ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்துட்டோம். உண்மையில் பாருங்கள், பீடர்
இது புரிஞ்சு வந்து இளைஞர்கள் பக்தர்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கணும். உள்ளுக்கு விடுவாங்க, என்னதுக்காக அது? அது சுற்றி வந்தால் இந்த பாதாட்ட பாட்டுருக்கு, அதுக்கப்புறம் தான் கோயில் கதவு திறந்து விடுவாங்க எங்களை உள்ளுக்கு போக. அது மட்டும் நீங்கள் வெளியில் நிற்கணும். மோத காட்டுங்க. உள்ளுக்கு வந்து கோயிலுக்குள்ளே வந்து வேட்டை திருவிழாக்குரிய வேட்டைக்குரியாக்கள்லாம் வந்துட்டுனா வேடர் வடிவத்தில் வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் எல்லாருமே. கூடிய பாகை குலைகளை ஆலயத்தினுடைய வெளிவீதி சுற்றி வந்த பின்னர் ஆலயத்தின் அன்னதான மண்டபத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தரங்கிலே கொண்டு சென்று போட்டுவிட்டு ஆலயத்தின் உள்ளே வருகின்றவாறு உங்களை அன்போடு கொண்டிருக்கின்றோம். மீண்டும் வருகின்றிருக்கின்றோம். ஆலயத்தின் வெளிவீதியை நீங்கள் பலம் வந்ததும் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய பாகை குலைகளை ஆலயத்தினுடைய அன்னதான மண்டபத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தருகிலே கொண்டு சென்று போட்டுவிட்டு ஆலயத்தின் உள்ளே வருமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு பெறுவது.